பிடாரன் உருவத்துல வந்த இச்சாதாரி என்னால ராஜமகுடத்தை ஊத முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப அவர்கிட்ட சித்தார்த் போய் கெஞ்சுறாரு. இதை பார்த்த ராணி, இங்க பாரியா, நீ யார்கிட்டயும் கெஞ்ச தேவையில்லை, உங்களுக்கு உயிர் பயம் வந்துடுச்சு பிடாரன் ஐயா, நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம் ராணி சொல்றாங்க. அங்க இருந்து பிடாரனும் கிளம்புறாரு. அப்ப ராஜமகுடியை யார் வாசிக்க போறது, அதை வாசிச்சாதானே பூஜை ஆரம்பிக்க முடியும்னு நம்பூதிரி சொல்ல, நான் தான் வாசிக்க போறேன்னு ராணி சொல்றாங்க. இதை கேட்ட இச்சாதாரி உருவத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இங்க பாரு ராணி, நீ 4வது மாசத்துல இருக்கிற, இப்ப நீ மூச்சடிக்கி வாசிக்கிறதுனால உனக்கு மட்டும் இல்ல, பாப்பாவோட உயிருக்கும் ஆபத்துன்னு சித்தார்த் சொல்றாரு. ராணி ரூமுக்கு போய் பாப்பா கிட்ட பேசுறாங்க. இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும், பொம்மி அக்கா நம்ம கூட துணையா இருப்பாங்கன்னு சொல்லி அவங்களும் ரெடி ஆகுறாங்க. இன்னையோட நீ செத்த ராணி, இந்த வீடே என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்குதுன்னு லேக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சித்தார்த் பூஜை பண்ண ராணி மகுடி வாசிக்கிறாங்க. அந்த மகுடி சத்தம் கேட்டதுமே லேக்காக்கு ஒரு மாதிரி வருது. இது என்ன மகுடி, கொஞ்சம் விசாரின்னு நம்பூதிரி கிட்ட சொல்ல, நம்பூதிரி சித்தார்த் கிட்ட அதை பத்தி விசாரிக்கிறாரு. அந்த இச்சாதாரியை எதிர்த்து ராணி இறங்கியிருக்கானா, அவ சும்மா இறங்கியிருப்பான்னு நினைக்கிறீங்களா, அவ மாஸ்டர் பிளானோட இறங்கியிருக்கான்னு சித்தார்த் சொல்ல இந்த ப்ரோமோ முடியுது.